ஹாய் காய்ஸ். மலை மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போறா. அந்த பொண்ணோட சடலத்தை போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட உடல் அந்த காட்டுல கிடைக்கிறனால ஃபாரஸ்ட் ஆபீசர் நம்ம ஹீரோ அப்படி அவரு கண்டுபிடிக்கும் போது நிறைய அமானுஷமான விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய வருது. கடைசியில அந்த பொண்ணு சாவுக்கு யாரு காரணம்ன்றத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்றத 6 எபிசோட்ல வேற மாதிரி முடிச்ச தீரீஸை தான் நான் உங்களுக்கு இந்த ஒரே வீடியோல முழுசா சொல்ல போறேன். ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மலை மேல ஏறதுக்கு 2 நபர்கள் வராங்க. இவங்க இருக்கிற இந்த இடம் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. இங்க இருக்கிற சில இடங்கள்ல மட்டும் மக்களுக்கு போக அனுமதி கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 2 பேரும் மலை ஏறதுக்காக அந்த மலை மேல ஏறி போறாங்க. அப்படி ஏறி போகும்போது ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டவருக்கு ஒழுங்கா கொக்கி மாட்டல ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு. நீ பொறுமையா பண்ணடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கைட் பண்ணிட்டே இருக்க. இப்ப திடீர்னு மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே வந்து விழுகிறா. அவ கரெக்டா இவங்க 2 பேரோட கயிறுல விழுகிறனால ஆரஞ்சு டிஷர்ட் போட்டவரால பேலன்ஸ் பண்ண முடியாம அவர் கீழே விழுக அவரோட நண்பர் இந்த 2 பேரையும் கயிறால பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு பாக்குறாரு, அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இந்த தகவலை உடனே போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாரு. இந்த ஃபாரஸ்டுக்குன்னு ஒரு ஆபீசருங்க டீம் இருப்பாங்க. அவங்க தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த ஃபாரஸ்ட்ல ஹையர் ரேங்கிங்ல இருக்கிற ஆபீசர். அவர் அவங்க பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா அங்க ஒரு விலங்கோட கால் தடம் இருக்கும். பக்கத்திலேயே ரத்தங்களும் மனுஷங்களோட பூட்ஸோட கால் தடமும் இருக்கும். சோ இங்க நிறைய பேர் வந்து வேட்டை ஆடி இருக்காங்க அப்படின்றத அவங்க பையன் கிட்ட சொல்ல, இவங்களை பிடிக்க முடியாதாப்பா, இல்ல இவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க பையன் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க பையன் அப்பா வாங்க நம்ம ஸ்விம் பண்ணலான்னு கூப்பிடுவான். என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ பார்க்க ஹீரோ வராரு. இப்ப அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஆபீசருங்க எல்லாமே அந்த மலை மேல அந்த பொண்ணோட பாடி இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்த செக் பண்ண வராங்க. அப்போ அங்க வேலை பார்க்குற ஒரு ஆபீசரும் புதுசா ஜாயின் பண்ண ஒரு ஃபீமேல் ஆபீசரும் இருப்பாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ வராரு. ஹீரோ பார்த்து அங்க இருந்த ஒரு ஆபீசரும் இவன் சரியான திமிர் பிடிச்சவன், இவர் நம்ம மனுஷனாவே ட்ரீட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோ வராரு. வந்தவரோ இவங்க 2 பேர்கிட்டயும் பேசாம அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. நான் சொல்லல, நம்மளெல்லாம் இங்க மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல அந்த ஃபீமேல் ஆபீசரும் அவங்க கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதையும் கவனிக்காம அந்த இடத்தையே சுத்தி முத்தி பாக்குறாரு. ஹைக்கிங்க்கு வந்து அந்த 2 பேர்கிட்ட இந்த பொண்ணோட உடல் எப்படி கிடைச்சது, இவ கயிறுல மாட்டும் போது உயிரோட இருந்தாலான்னு கேள்வி கேட்க அவங்க தெரியாதுன்ற தகவலை சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணோட சடலம் அந்த கயிறுல அங்கதான் தொங்கப்பட்டு இருக்கும். ஏன்னா மழை பெய்யற மாதிரி கிளைமேட் இருக்கு. நம்ம இப்ப அந்த பொண்ணோட சடலத்தை எடுத்தோம்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். இடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடிக்க ஆரம்பிச்சிரும். நீ இப்ப போறது சேஃப் இல்ல, நாளைக்கால இந்த பொண்ணோட சடலத்தை எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் அவ்வளவு நாள்ல விட்டோம்னா நமக்கு நிறைய தடயங்கள் தவற விட்டுரும், நம்ம இப்பயே எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே கயிறு மூலியமா கீழே இறங்கி அந்த பொண்ணோட உடலை பாப்பாரு, போட்டோ எடுத்துப்பாரு. அப்ப அந்த பொண்ணோட உடலை எடுக்கும் போது அவ கையில இந்த பேண்டு கீழே விழுந்துரும். அந்த பொண்ணோட உடலை எடுத்துட்டு வேகமா ஹீரோ மேல வந்துடுறாரு. வந்த ஹீரோவும் அந்த பாறை மேல ஏதாவது தடயம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இடிக்கிறனால மத்த ஆபீசருங்களா நாங்க எங்க இருந்து போறோம்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அந்த பாறைக்கு நிறைய இடுக்குல அந்த பொண்ணோட கை தடமும் கால் தடமும் இருக்கும். அப்ப அந்த பொண்ணு கீழே இருந்தா மலை மேல ஏறி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்க டாக்டர் கிட்ட அந்த பொண்ணோட பாடியை செக் பண்ண கொடுக்குறாங்க. டாக்டரும் ஃபுல் பாடியை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அது பொண்ணோட உடம்புல பயங்கரமான காயமும் விலங்கு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணதுக்கான மார்க்கும் இருக்கு. எக்ஸாக்டா யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. நிறைய உடல்ல அடிபட்டிருக்கு, ரத்தம் அதிகமா போயிருக்கா, அவன் மலை மேல இருந்து குதிச்சோ இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணை பத்தி வேற ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு ஹீரோவும் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் அந்த பொண்ணோட கையில எக்ஸ் மார்க் இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸ் மார்க்ல கோல்டு இருக்கு. அவ கண்டிப்பா பணக்கார வீட்டு பொண்ணதான் இருப்பா. நீங்க வேணா பணக்கார வீட்டுல இருக்கிற வாரிசுங்க யாராவது காணாம போயிருக்கான்னு செக் பண்ணாலே ஈஸியா இந்த பொண்ணோட குடும்பத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலான்றத சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க அங்க ஒரு வயசான ஆபீசர் இருப்பாரு. அந்த ஆபீசர் யாருன்னா ஸ்டார்டிங்ல மலை மேல ரெண்டு ஜூனியர் ஆபீசர் இருப்பாங்க. அந்த ஜூனியர் ஆபீசருங்களோட சீனியர் ஆபீசர் தான் இவரும். ஆனா இவரோட ரேங்க்கும் ஹீரோட ரேங்க்கும் சேம் தான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த வயசான ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அந்த பொண்ணோட உடலை பார்த்து ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அங்க இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கா. ஆனா கடைசியில அவ செத்து போயிட்டா, தப்பிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப செக் பண்ண பிறகு அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு சீனியர் ஆபீசர் இருப்பாரு. இவர் யாருன்னா அந்த வயசான ஆபீசரோட ஹையர் ரேங்கிங்ல இருக்கிறவர். அவருக்கும் ஹீரோக்கும் எப்பவுமே
எதுவுமே ஆகவே ஆகாது. ஹீரோக்கு அவர் பாஸ் கிடையாது. ஆனா அவருக்கு ஹீரோ தான் சொல்றது எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பாவே இருப்பாரு. ஆல்ரெடி நிறைய கேஸுக்கு நீங்க எங்களுக்கு கேஸ சால்வ் பண்ணவே இல்ல. இப்போ ஒரு பொண்ணு மலையில இருந்து குதிச்சிருக்கா. சோசியல் மீடியா எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. இதுக்காக இந்த பார்க்குக்கு யாரும் வர மாட்டாங்க. பார்க்குக்கு யாரும் வரலன்னா நமக்கு இந்த பார்க் நடத்துறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால கண்டிப்பா இந்த பொண்ணு சாவுக்கு யார் காரணம்ன்றத நீங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம பார்க்குன்னா ஆபத்துகள் இருக்கதான் செய்யும். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. என் வேலைனோ அதுதான் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ நைட்டு அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ண போறாரு. எல்லாமே செதறி போயிருக்கும். ஆனா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப நைட் ஹீரோ நல்லா குடிச்சிட்டு அவங்க மனைவிக்கு கால் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய நட்சத்திரங்கள் வரும், அதை பார்க்கலாம் குடும்பமா போய் அப்படின்னு சொல்ல, நீ என்ன குடிச்சிட்டு இருக்கியா, இப்ப பேசாத, நாளைக்கு காலைல பேசலாம்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. ஹீரோக்கு அவங்க மனைவிக்கும் விவாகரத்து ஆயிருக்கும். அவங்க இப்ப வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிருப்பாங்க. அவங்க கூட தான் அவங்க எக்ஸ் மனைவி இருப்பாங்க. ஹீரோவும் இப்ப காலைல எழுந்து வீட்டுக்கு போறாரு. இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்திருப்பாங்க. அவங்களும் ஹீரோ கிட்ட உங்க கேஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி ஆபீசரை அனுப்புனாங்கன்னும் போது ஹீரோ எதையும் கண்டுக்க மாட்டேன்ட்டாரு. உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டும் சரி வா நம்ம இங்க என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம்னு சொல்ல, இப்ப குதிரையில போகணும்னு சொல்லுவாரு. அவங்களுக்கு குதிரை மேல ஏறவே தெரியாது. நான் வரலன்னு சொல்ல, இதுதான் ஒரே வழி, நீ வரலன்னா இங்கே நானே போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல என் பாஸ் கேட்ட நான் என்ன சொல்றது, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 5 வயசு பையன் இருக்கான். அவங்க கணவரும் இவங்களும் பார்டர்ல தான் ஆபீசரா ஒர்க் பண்ணிருந்தாங்க. அதுக்கடுத்து சேஞ்சுக்கு இங்க மூவ் ஆன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல, உன் கணவர் எப்படி இங்க வர ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்க, அவரு வரல, நானும் என் குழந்தை மட்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே பேச்சு கொடுத்து நடந்து போகும்போது தான் இவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன தடயங்கள் கிடைக்கும். அந்த தடயங்களை வச்சு காட்டு வழியா நடந்து போகும்போது அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியும். இங்க பழங்குடியினர்கள் வாழ்ந்திருப்பாங்க. சோ அந்த வீட்டுக்குள்ளதான் தடயம் கிடைக்குதான்னு பார்த்தா அங்க ரத்தம் கயிறுன்னு சொல்லி அந்த பொண்ணோட சின்ன சின்ன பொருட்கள் நிறைய இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் அந்த ஆபீசர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அங்க இருந்த மரப்பலகையில அந்த பொண்ணு ஏதோ ஒரு சிம்பிளா வரைஞ்சு வச்சிருப்பா. இந்த சிம்பிள்கான அடையாளம் எதை குறிக்குதுன்னு சொல்ல, இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க அந்த ஆபீசர் பயந்து போறாங்க. திரும்பி பார்த்தா கரடி. அந்த கரடி இவங்களை அட்டாக் பண்ண வரனால இப்ப ஆபீசர் மேல பார்த்து ஷூட் பண்ண அந்த கரடி அங்கிருந்து ஓடிடுது. இது மாதிரி இந்த காட்டுக்குள்ள நிறைய பயங்கரமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க நடந்து போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல நிறைய ரத்தமா அந்த பொண்ணோட ஷூவும் கிடைக்கும். அதெல்லாம் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த வழியா நடந்து போகும்போது ஒரு பாறையில சின்னதா ஒரு மார்க் இருக்கும். ஈரத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. ஏதோ ஒரு புல்லட் இதுல பட்டு தான் போயிருக்கும். அங்க செக் பண்ணும் போது அவருக்கு ஒரு சின்ன புல்லட் கிடைக்கும். அதை எடுத்துட்டு டாக்டர் கிட்ட கேட்பாரு. டாக்டரும் அந்த பொண்ணோட உடம்புல எங்கேயாவது புல்லட் இருக்கான்னு செக் பண்ண ஒரு இடத்துல சின்ன பீஸ் இருக்கிறத அவரு நோட் பண்ணுவாரு. சோ கண்டிப்பா அந்த பொண்ணை கொல்றதுக்கு முயற்சி பண்ணவன் இந்த புல்லட் யாரோட கன்ல இருக்குதோ அவன் தான் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணுவாரு. அதே நேரம் அந்த ஃபீமேல் ஆபீசர் கிட்ட நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லாத, கேஸ் முடிஞ்ச பிறகு எல்லாமே சொல்லலாம். அவங்களும் வேலை முடிஞ்சோடனே அவங்க பையன் கூட போய் சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க எக்ஸ் மனைவி இருப்பாங்க. அவங்களும் என்னாச்சு ரொம்ப அப்செட்டா இருக்க போல அப்படின்னு இந்த பொண்ணோட கேஸ் பத்தி தான் ஓடிட்டு இருக்குன்னு போல, கவலைப்படாத நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ சில பொருட்கள்லாம் எடுத்து வைக்கும் போது அவங்க பையன் அங்க வரைஞ்சிட்டு இருப்பான். அங்க டேபிள்ல அந்த பிரேஸ்லெட்ல உடஞ்சு போன எல்லா பாகங்களும் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இது யார் பண்ணதுதான்னு அவங்க பையன் கிட்ட கேட்க, அம்மா தான்ப்பா பண்ணிட்டு போனாங்கன்னு அவன் சொல்றான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உடனே அடுத்த நாள் காலையில ஆபீசருக்கு கால் பண்ணி அந்த ஃபீமேல் ஆபீசர் கிட்ட, இந்த பிரேஸ்லெட் நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், என்னோட மனைவி இங்க ஒரு கேம்ப் மாதிரி பண்ணாங்க, அதுல நிறைய குழந்தைங்க அட்டென்ட் பண்ண எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. கண்டிப்பா அந்த லிஸ்ட் இங்க இருக்கும். அந்த லிஸ்ட்ல இந்த பொண்ணு யாருன்ற டீட்டெயில நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க நம்ம போது செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் நைட் அந்த குட்டி பையனும் அப்பா நட்சத்திரம் வந்துருச்சு அதை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போக அவங்க அப்பா உட்காந்து இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொல்லிட்டே இருக்க, ஹீரோட ஃப்ரெண்டான அந்த வயசானவரை காமிப்பாங்க. அவருக்கு ஒரு பேத்தி இருப்பாங்க. அந்த பேத்தியை அவர் தான் வளர்ப்பாரு. ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஹீரோவும் நானும் டிவோர்ஸ் ஆன பிறகு அவர் எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. அவருக்கு என்னாச்சு நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ல, சரி நான் என்னன்னு அவங்க கிட்ட கேட்கறேன்னு சொல்லி ஒரு போனை வைக்கும் போது அவரோட பேத்தி வேகமா ஓடி வந்து அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் யாருன்னு கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஒரு போட்டோல ஹீரோ அவரோட மனைவி அவங்க குழந்தை இருப்பாங்க. இந்த பையன் யாரு நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல, இவன் ஒரு கடவுள் குழந்தை, இவன் இப்போ உயிரோட இல்ல அவன் இறந்துட்டான் அப்படின்றது சொல்ல, இப்ப ஹீரோவும் அவங்க பையன் கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த காட்டுல வாழ்ந்த
பழங்குடியினர் ஒருத்தர் ஆபீசராவே ஆயிருப்பாரு. அவரும் ஹீரோ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரும் இங்க பாருங்க பாஸ், நான் மீன் புடிச்சிட்டு வந்திருக்கேன், நல்லா வறுத்து சமைச்சு தாங்க எனக்கு அப்படின்னு சொல்ல காமிக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல அவங்க பையன் இல்ல, ஹீரோ தன் பையன் கூடயே இருக்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணோட உடலை ஹாஸ்பிட்டல்ல லாக் பண்ணி வைக்க இப்ப எபிசோட் 2 காமிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணோட பாஸ்ட்ல அவ காட்டு வழியா நடந்து போகும்போது அவகிட்ட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல ஆரஞ்சு கலர் குட்டி குட்டி பாக்ஸ்ல நிறைய டேப்லெட் இருக்கு. அது கீழே விழுக அது மொத்தத்தை எடுத்துட்டு போய் இவ மறைச்சு வச்ச ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு காட்டு வழியா நடந்து போறா. காட்டு வழியா நடந்து போற அவளை யாரோ ஷூட் பண்ண பார்த்து அவ பயந்து வேகமா ஓடுறான். இங்க அந்த ஃபீமேல் ஆபீசரும் இந்த பிரேஸ்லெட் எந்தெந்த பசங்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட ரெடி பண்றாங்க. அப்படி அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த வயசான ஆபீசரும் என்ன ஹீரோ உனக்கு வேலை கொடுத்துறான் போல, நீ அவனா ஒன்னா சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது இந்த பிரேஸ்லெட் யார்கிட்ட இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன் போது அவர் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நிறைய பிரேஸ்லெட்டை கொடுப்பாரு. இங்க வந்த எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இது உனக்கு கண்டுபிடிக்க சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அடைச்ச இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இவங்க அப்செட் ஆயிருவாங்க. பட் இருந்தாலும் எப்படியாவது இந்த டேட்டாவை நம்ம எடுத்து ஆகணும்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல யார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்ற டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே நேரம் அந்த காட்டை விட்டு வெளியே போற அந்த இடத்துல நிறைய வெண்டார் பொருட்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட வண்டியில நிறைய போதைப் பொருள் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பையனும் வந்து சார் என்ன சார் என் வண்டியிலே கை வைக்கிறீங்க அப்படின்னும் போது, டேய் இதெல்லாம் போதைப் பொருள் தானே, இதெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன், நீ எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ண நான் பாக்குறேன்னும் போது, சார் 1000 பேர் யூஸ் பண்றான், உங்களுக்கு நானா கண்ணில் கிடைச்சேனா, எதுக்கு சார் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்கன்னும் போது எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் வேணும், இந்த பொண்ணை பாத்திருக்கேன்னு சொல்லி இறந்து போன பொண்ணோட புகைப்படத்தை காமிக்க அந்த பையனுக்கு தெரியல. இந்த பொண்ணோட கையில எக்ஸ் மார்க் போட்டு இருந்துச்சுன்னும் போது, சார் டாட்டூ போடுறதுலாம் இப்ப சகஜம் சார், இதை வச்சு நானே சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னும் போது முழுசா கேள்றான். அந்த பொண்ணோட டாட்டூல தங்கம் கோட்டிங் இருந்துச்சு. யார் இப்படி ஒரு டாட்டூ போடுவான்னு உனக்கு தெரியுமான்னு போது சத்தியமா எனக்கு தெரியாது சார். சரி நீ அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு, அப்பதான் இதை நான் உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதனால அந்த நபரும் அவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு போறாங்க. அவன் டாட்டூ வச்சிருப்பான். அவன் கிட்ட இது மாதிரி எக்ஸ்போர்ட் கோல்டு டாட்டூ யார் போடுவான்னு கேட்டா அவன் டே யாரா நீ இங்கே வந்திருக்க வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டு விட்டுருவான். என்னடா டே ஒரு ஹெல்ப் கேட்டா எப்படி திட்டுற, அந்த பையனோட போனை பார்க்க அந்த டாட்டூ பத்தி பேசினா நீ செத்துருவடா, இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லி மெசேஜ் வரும். அவனும் கவனிக்காம காருக்குள்ள ஏற காருக்குள்ள ஆல்ரெடி ஒரு நபர் இந்த பையனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க ஹீரோட பழக்கப்பட்ட ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும் போது நான் பிஸியா இருக்கேன் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோ அங்க அந்த லிப்டோட டிசைனை பார்ப்பாங்க. அந்த டிசைனும் இறந்து போன பொண்ணு மரப்பலகையில வரைஞ்சதும் ரொம்ப சிமிலரா இருக்கும். இது பார்த்துட்டே இருக்கும் போது அங்க அந்த வயசான ஆபீசர் இருப்பார். அவரும் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னோட எக்ஸ் மனைவி எனக்கு கால் பண்ணா, உங்க 2 பேருக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அவளுக்கு ஏன்டா டிஸ்டர்ப் பண்றேன்னும் போது அவ அப்படியா சொன்னா, சரி இதுக்கத்தான் நான் அவளை கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உன் பையன் இறந்தது வந்து நீ ரொம்ப டிப்ரெஷனா இருக்க, இந்த காட்டுக்குள்ளேயே நீ இருக்கிறனால நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியல, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போ, இந்த காட்டை விட்டு நீ வெளியே போனாதான் பழைய விஷயத்த மறந்து புது லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அட்வைஸ் பண்ணேன். இரவும் அந்த இடத்த விட்டு கோவமா காரை எடுத்துட்டு போய் அவங்க எக்ஸ் மேனேஜர் கால் பண்ணி, நான் உங்ககிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்கிட்ட நேரடியாவே சொல்லலாம், இப்படி பேசுற விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி போனை டக்குன்னு கட் பண்ணிடுறான். அதே நேரம் அவங்களுக்கும் அவங்க பையனை இழந்த வருத்தம் ரொம்ப இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கோவம் வரும். அங்க வந்து பொம்மையை உடைச்சிடுவாங்க. இப்ப அவங்க பையனுக்கு என்ன நடந்ததுன்றத பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. அவங்க பையன் காணா போன விஷயம் தெரிஞ்ச ஹீரோ எல்லா இடத்தையும் தேடுறாரு. அப்படி தேடும் போது ஆத்துக்கு ஓரத்துல அந்த பையனோட சடலம் கிடைக்க வருது. பையன் சாவுக்கு யார் காரணம்ன்றத ஹீரோவால கண்டுபிடிக்கவே முடியல. என்னதான் அவன் பையனோட உடல் அவரை விட்டு போனாலும் அவனோட ஆத்மா ஹீரோ கூட இருக்கிறதா ஹீரோ நினைச்சு அவங்க பையன் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அந்த காட்டுக்குள்ள. அதே நேரம் இந்த காட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் காணாம போயிருப்பாரு. அந்த நபர் காணாம போறதுக்கு முன்னாடிதான் ஹீரோட பையன் இறந்து போயிருப்பான். ஹீரோ பையன் இறந்த பிறகு ஒரு நபர் காணாம போயிருப்பாரு. அவர் காணாம போயிட்டாரா இறந்துட்டாரான்ற இந்த 2 தகவலையும் ஹீரோ ஆபீசருக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டார். இதனால்தான் அங்க இருந்து ஹையர் ஆபீசருக்கும் ஹீரோக்கும் செட்டே ஆகாது. இப்போ இந்த கேஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போய் வெளியே இருக்கிற ஒரு ஆபீசருங்க கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஒரு லாயர் ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் இந்த கேஸை இப்ப கவர்மெண்ட் எடுத்து நடத்த போறாங்க. காணாம போன நபர் அவரோட கேஸை நீங்க 1 மாசம் செக் பண்ணீங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவர் எப்படி காணாம போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்ற பதில் தெரியவே இல்லை. இதனால ஆபீசருங்க எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாங்க இதை கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த டைம் நார்மலா தான் இருந்தீங்களா,
உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தானே? ஏன்னா உங்க பையனா இறந்து போயிருக்காங்க அந்த டைம். நீங்க ப்ரெஷர்ல இருந்திருப்பீங்க. அதனால தான் இந்த கேஸ் ஒழுங்கா கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்க, ஹீரோக்கு அவங்ககிட்ட பேசுறத சுத்தமா விருப்பமே இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. வீட்டுக்குள்ள போன அவரு ரொம்ப பதட்டப்படுறாரு. அதே நேரம் இப்போ அந்த ஃபீமேல் ஆபீசர் வராங்க. சரி வாங்க என்ன கேஸ் இருக்குன்னு இன்னைக்கு போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்ல, அவரும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி குதிரை எடுத்துட்டு காட்டு வழியா போறாங்க. இப்போ ஹீரோ எங்க அவங்கள கூட்டிட்டு போறாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள நிறைய மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது காடுன்றது மனுஷங்களுக்கு சொந்தம். இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல குடிசை மாதிரி தங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்க இங்க தங்க கூடாதுன்னு ஆபீசர் அவங்கள காலி பண்ண சொன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல அங்க தங்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இரவும் காலைல நடந்து போகும்போது அவருக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா மாத்திரை கிடைச்சிருக்கும். இந்த மாத்திரை பத்தி இவங்களுக்குள்ள யாருக்கா தெரியும்னு கேட்கறதுக்காக போவாரு. அப்ப அந்த குழுவுல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் எல்லாருக்கும் ஹெட். சொல்லப்போனா அவங்களுக்கு மேல ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு தான் இந்த போதைப் பொருள்லாம் பத்தி நல்லாவே தெரியும். அவர்கிட்ட கேட்க போனா அவர் ஆன்மீக பயணத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி அவர் வர எவ்வளவு நாள் ஆகும்னா எனக்கு தெரியாதுன்றது சொல்லிடுவாங்க. அதே நேரம் ஃபீமேல் ஆபீசரும் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இறந்து போன பொண்ணோட புகைப்படத்தை காமிச்சு இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப அமைதியா அந்த பொண்ணோட புகைப்படத்தை பார்த்து அப்செட் ஆயிருப்பான். இதை அந்த ஃபீமேல் ஆபீசர் பார்த்துப்பாங்க. உனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல, எங்க கூட வா, உன்னை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்ல அங்க எல்லாம் அந்த ஆபீசருக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அராஜகம் பண்றீங்க, நாங்க இருக்கிற நிலத்தை விட்டு போறதுக்காக தான் நீங்க எங்க மேல பழி போடுறீங்கன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஹீரோவும் இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ குதிரை எடுத்துட்டு போ, நான் வேற வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் குதிரையில போக ஆரம்பிச்சிருவாரு. அப்படி ஹீரோ குதிரையில போகும்போது தூரத்துல ஒரு நபர் கண்ணால எய்ம் பார்த்து ஒரு மானை ஷூட் பண்ணுவாரு. இவரும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் தான். இவரு நோய்வாய்ப்பட்ட மானுங்களை கொலை பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த மானுக்கு இருக்கிற நோய் வேற எந்த மானுக்கும் பரவக்கூடாதுன்னு சொல்லி விலங்கு எல்லாத்தையும் இவர் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி அவர் ஒரு மானை ஷூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா அவரோட இடத்துல ஹீரோ இருப்பாரு. ஹீரோ ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, உனக்கு எனக்கு ஒரு டீலிங் இருந்தது, அது மீறி நீ என்ன வந்து பாக்கலாமா அப்படின்னு சொல்ல, இங்க ஒரு பொண்ணு இறந்து போயிட்டு அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போது முழுசா தெரியாது, அந்த கேள்விப்பட்ட அந்த பொண்ணு மலையில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டானே, சரி அதுக்கும் எனக்கு என்னப்பா சம்பந்தம், என்ன எதுக்கு பார்க்க வந்தேன்னும் போது இல்ல சும்மாதான் நான் பார்க்க வந்தேன், உன் இது இருக்கிற கண்ணு நல்லா இருக்கே, நான் எடுத்து ஷூட் பண்ணவான்னு சொல்லி டக்குன்னு ஹீரோ எடுத்து ஷூட் பண்ணுவாரு. அந்த நபர் பயந்து போயிருவாரு. உன்னை ஷூட் பண்ணல, இந்த வெயிட் எப்படின்னு செக் பண்ணதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண பிறகு இருந்து வர புல்லட் இரு சாம்பிளுக்கு எடுத்துப்பாரு. என்னையே சந்தேகப்படுறல, எல்லாமே வேஸ்ட் தான் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ உடனே ஹீரோவும் டாக்டர் கிட்ட போய் இதுதான் அந்த பொண்ணோட தொடையில இருந்த புல்லட்டா செக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துடுறாரு. ஆனா ரிப்போர்ட் ராங்னு வந்துடுது. அதே நேரம் அங்க வந்து அறிவியல பசங்க எல்லாமே குளிக்க போகும்போது அங்க ஒரு சடலத்தை இருந்ததை போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அது ஹீரோ கடையில வேலை பார்த்த ஒருத்தன் கிட்ட டாட்டோ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொன்னவன் தான். அவன் சடலத்தை பார்த்த ஹீரோ இந்த பொண்ணோட சாவுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்றத யோசிக்கிறார். அதே நேரம் அந்த ஃபீமேல் ஆபீசர் எல்லாரோட புகைப்படத்தையும் வச்சு அந்த பொண்ணு யாரை கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க. இப்போ எபிசோட் 3 காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபீமேல் ஆபீசருக்கும் அந்த பொண்ணு யாருன்ற புகைப்படம் கிடைச்சிருக்கும். சின்ன வயசுல அந்த பொண்ணை காணாம போயிருப்பான். அந்த புகைப்படத்தை ஹீரோ கிட்டையும் வயசான ஆபீசர் கிட்ட காமிக்கும் போது அவங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி ஆல்ரெடி தெரியும். இந்த பொண்ணு அவங்க அம்மாவும் இந்த பார்க்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு புற்றுநோய் இருந்தனால அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கணவர் கிட்டதான் அந்த குட்டி பொண்ணு இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு காணாம போனனால அந்த பொண்ணோட சாவுக்கு அவங்க அப்பதான் காரணம்னு சொல்லி அவர் மேல கேஸ் போட்டோம். இந்த கேஸையும் ஹீரோ தான் பார்த்தாருன்றத அந்த வயசானவர் சொல்லுவாரு. ஹீரோவும் கண்டிப்பா அவங்க அப்பா அந்த பொண்ணை கொல்லலன்னு சொல்லி நான் நிறைய ப்ரூஃப் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு டைமும் கிடைக்கல, கேஸையும் முடிச்சுட்டாங்க, அவங்க அப்பா தான் காரணம்னு சொல்லி. அதுக்கடுத்து அவங்க அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்த பிறகு அவரு ஒரு ஹோட்டலுக்கு வெளியே கொல்லப்பட்டாரு. இந்த விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணுக்கு அண்ணனும் இருக்கான். ஒருவேளை அவனுக்கு கூட இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், அவன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட அண்ணனை தேடி போறாங்க. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக ஒருத்தன் இவங்களை பார்த்தோன்னே வேகமா ஓடி போறான். அவனை அடிச்சு பிடிக்கும் போதுதான் தெரியுது அந்த பொண்ணோட அண்ணன் தான். ஆனா அவனும் என் அப்பாக்கு இவ பிறக்கல, இவன் தங்கச்சியே கிடையாதுன்றத சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவ காணாம போன பிறகு எங்க அப்பா மேல பொய்யான தகவலை சொல்லி எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சது. அவ உயிரோட இப்ப இருந்தான்ற விஷயம் எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆமா அவ இப்ப எங்க இருக்கான்றத கேட்பாங்க. சொல்லப்போனா அவங்க அண்ணனுக்கு அவ தங்கச்சி இறந்து போன விஷயமும் அவ காணாம போன பிறகு அவ இங்கதான் சுத்திட்டு இருந்தானும் தெரியாது. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும்
ஃபீமேல் ஆபீசரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு வராரு. அங்க இருந்து ஹையர் ஆபீசர் ஹீரோ இன்னுமே இந்த கேஸுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதனால நான் என்னோட ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லி ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இங்க இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்களுக்குன்னு சொல்ல, இப்ப வயசானவரும் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னும் அப்படி தெரியல அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. வயசானவரும் அவரை மேல நம்ம கோவப்படக்கூடாது, நடக்கிற எல்லா கேஸையும் சால்வ் பண்ணலன்னா அவர் இப்படி கோவப்படுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்ப அந்த வயசானவ கிட்ட அவர் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லுவாரு. அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க, அந்த புல்லட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, அதை நான் இப்ப செக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை கண்டிப்பா யாரோ கொலை முயற்சி தான் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணவன் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சுவேன். எனக்கு இப்ப ரொம்ப வருத்தமே என்னன்னா, அந்த பொண்ணு சின்ன வயசுல காணாம போகும்போது நான் மட்டும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் அந்த காட்டுல வாழ்ந்த பழங்குடியினர் ஒரு ஆபீசரை ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அவர் மூலியமா அங்க இருக்கிற பழங்குடியினர் வீட்டுக்கு போவாங்க. அந்த குட்டி பொண்ணை பத்தியும் அந்த பொண்ணோட அம்மா பத்தியும் தெரிஞ்சதான்னு சொல்லி தகவல் அவர் கேட்டுப்பாரு. அப்போ அந்த பழங்குடியினர் சேர்ந்தவர் இந்த பொண்ணு காணாம போன பிறகு இங்க வரல, அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணோட சில பொருட்கள் இங்க இருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி இங்க ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருந்ததா இங்க இருக்கிற நபர்கள் பார்த்ததாக சொன்னாங்கன்னும் போது அந்த பொருட்கள்லாம் ஹீரோ வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அதுக்குள்ள நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க இப்ப பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா பொண்ணு மலையில இருந்து குதிச்சு அந்த ஸ்பாட்டை கூட்டிட்டு போய் இந்த இடம் தான் சொர்க்கம், எப்பெல்லாம் நீ அம்மாவை மிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அம்மாவை பார்க்கலாம், அம்மாவும் கூட இங்க இருப்பேன்னு வார்த்தையே சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு அவங்க அம்மாவை ரொம்பவும் பிடிக்கும். ஆனா எப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்களோ அதுக்கு அடுத்ததான் அவங்க அப்பா அவளை ரொம்ப சித்திரவதை பண்ணாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டுல இருக்க அவங்க அப்பா பயங்கரமா திட்ட, அவ பயந்து போய் பெட்ரூம்னுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. அவங்க அப்பா அவளை போட்டு செம்மையா திட்டிகிட்டே இருக்க இப்ப ஜன்னலை யாரோ திறக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவ சிரிக்கிறா. அப்படி காமிச்சிட்டு இப்ப ஹீரோவும் அந்த டாட்டூ போட்டவன் கிட்ட போய், டேய் உன் ஃப்ரெண்டு இறந்துட்டான், உண்மையை சொல்லி இந்த டாட்டூ போட்டவங்க யாரு உனக்கு கண்டிப்பா தெரியும்லன்னு சொல்ல, எனக்கு தெரியும், ஆனா நான் சொன்னேன்னா நான் செத்துருவேன், உங்களுக்கும் அதே நிலைமை தான், அதனால நான் வாய திறக்க போறது இல்ல, நீங்க நான் அடிச்சு கேட்டாலும் நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு போறாரு. அதே நேரம் இங்க ஹீரோட எக்ஸ் மனைவி கிட்ட காணா போன அந்த நபரை பத்தின கேஸ் போயிட்டு இருக்கிற ஒரு லாயரும், உங்க கணவர் அந்த கேஸ பார்க்கும் போது நார்மலா தான் இருந்தாரா, அந்த நபர் காணாம போன பத்தின தகவலை ஏதாவது உங்க கணவர் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, நானும் என் கணவரும் பிரிஞ்சு போயிட்டோம், அது மட்டும் இல்லாம கேஸ் பத்தின விஷயம் எதுவுமே என் கணவர் என்கிட்ட சொன்னதில்ல, நீங்க என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா அவங்க போன கொஞ்ச நேரத்துக்குள்ள ஹீரோட எக்ஸ் மனைவி அவங்க முகமே பதட்டமாகுது, கையெல்லாம் வேகமா நடுங்க ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியம் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த ஃபீமேல் ஆபீசரும் அந்த பொண்ணை பத்தின ஏதாவது ஒரு தகவல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி குதிரை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அவங்க நடந்து போகும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு குகை கிடைச்சிருக்கும். அந்த குகைக்குள்ள அவங்க போகும்போது அங்க அந்த மரப்பலகை உடைஞ்சு அவங்க மேல இருந்து கீழே ஆழத்துக்கு விழுந்துருவாங்க. விழுந்து அவங்க அங்க வந்து தப்பிக்க பார்க்க எங்கேயும் ஒரு வழி இருக்காது, ஆனா ஒரு குறுகலான வழி இருக்கும். அந்த வழிக்குள்ள போலான்னு அவங்க உடலை உள்ள நசுக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல அவங்க நல்லா மாட்டிக்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அங்க யாருக்குமே அவங்க இருக்கிறது தெரியல. அதே நேரம் ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. குதிரை இல்லைன்ற விஷயம் தெரியுது, கண்டிப்பா ஃபீமேல் ஆபீஸர் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க தேடி அந்த காட்டுக்குள்ள வராங்க. இப்ப மழை பெய்யறனால அந்த ஓட்டைக்குள்ள தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஃபீமேல் ஆபீசரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க கண்ணுக்குள்ள ஒரு நிமிஷம் தான் இறந்துட்டேன்னா தன் பையனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டே என்ன காப்பாத்துங்கன்னு கத்துற அவங்களுக்கு இப்போ ஹீரோவோட குரல் கேக்குது. ஹீரோவும், நீ பயப்படாத, நான் இங்கதான் இருக்கேன், மூச்சு பொறுமையா விடு, பின்வழியா வா, நான் உன்னை காப்பாத்திடுறேன்னு சொல்ல அதே மாதிரி ஹீரோ காப்பாத்தி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு போன அவங்க அழுதுகிட்டே அவங்க பையனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இப்ப எபிசோட் 4 காமிக்கிறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட பாஸ்ட் தான் இது. இப்ப அந்த பொண்ணும் இந்த காட்டுக்குள்ளதான் டென்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ அப்பப்ப எப்ப ரொம்ப சோகமா இருக்காளோ அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு கொடுத்த அவங்க அம்மா ஆடைய போட்டுட்டு மேல நின்னு மூச்சு விடுவா. அவங்க அம்மா கூடவே இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணும். நிறைய வாட்டி அவ வரும்போதுதான் அந்த பழங்குடியினர் அவளை பார்த்திருப்பாங்க. அவங்கள பார்த்து அவ அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி இருப்பான். அங்க டென்ட் போட்டு வாழ்ற அந்த மக்கள்ல ஒரு பொண்ணும் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதனாலதான் அவ அந்த ஃபீமேல் ஆபீசர் போட்டு காமிக்கும் போது சைலண்டா இருந்திருப்பா. அவளும் இவளும் டென்ட்ல ஒன்னா தங்கிட்டு இருக்கும் போது இவ ஒரு இடத்துக்கு கிளம்புவா. இத பார்த்த அவ ஃப்ரெண்டும்,
நீ நீ அவனை விட்டு விலகிரு, அவங்க உன்னை தப்பான வழிக்கு பயன்படுத்திக்கிறாங்க, இதனால நீ பெரிய விளைவுகளை சந்திப்பன்னு சொல்ல, இந்த உலகத்துல யாருதான் நல்லவங்க, எல்லாருக்கும் ஒரு கெட்ட முகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நீ அப்படி கிடையாதே அப்படின்னும் போது எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல அந்த ஃபீமேல் ஆபீசர் விழுந்திருப்பாங்களே, அங்கதான் அவ மாஸ்க் போட்டுட்டு உள்ள நடந்து போறா. அந்த குகைக்குள்ளதான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அந்த ஃபீமேல் ஆபீசரை கூட்டிட்டு போய் அந்த குகைக்குள்ள நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி போறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணும் போது அதுக்கு ஒரு பக்கம் ஒரு வழி இருக்கும். அந்த வழியில அவங்க நடந்து போகும்போது ஒரு மனுஷனோட சடலத்தை பார்த்திருப்பாங்க. அந்த சடலத்தோட வாய்ப்பகுதியில பற்கள்ல 2 பல்லு வெள்ளி பல்லா இருக்கும். இது வேற யாரும் இல்ல, இங்க குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்களோட தலைவர் ஒருத்தர் தியான நிலைக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த நபர் தான் இறந்து போயிருப்பாரு. சொல்ல போனா அவர் தியான நிலைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு, அவர் பயங்கரமான போதை பொருள் பயன்படுத்துறவர். அவர் எப்படி இங்க வந்தாரு, இறந்து போயிருக்காரு, அவர் யாரோ கொலை பண்ணாங்களா இல்லையான்ற விஷயத்த தெரிஞ்சுக்க ஹீரோ முயற்சி பண்ணுவார். ஆனா அவரோட வாய்ப்பகுதி மட்டும்தான் இருக்கும், மத்த எல்லா உறுப்புகளையும் பறவைகள் குத்தி சாப்பிட்டுருக்கும். அந்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க ஒரு ஆபீசரை வர சொல்லி ஹீரோ அந்த ஆபீசர் ஃபீமேல் ஆபீசர் 3 பேரும் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ நீங்க தேடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கமா தேடுற முயற்சியில இருப்பாரு. அப்ப இவங்க எல்லாம் தேடிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வேற ஒரு சடலத்தை இவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த பழங்குடியினர் இருக்கிற அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல அந்த பாட்டி கிட்ட உங்களோட தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரோட பல்லு இதுதான் கொடுக்க, இவ சாவக யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த ஆள் மண்டையை போட்டது எனக்கு ஒரு விதத்தை நல்லதுதான், இவன் நிறைய தப்பான விஷயம் பண்ணிருக்கான், அதனால யார வேணா இவனை கொலை பண்ணிருக்கலாம், எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்ல, இப்ப அந்த குழுவில் இருக்கிற மொத்த பேரையும் போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்படி அவங்க கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது இந்த விஷயத்த அவங்க குழுவுல இருந்த இறந்து போன பொண்ணோட ஃப்ரெண்ட பார்த்துட்டு மறைஞ்சு இருப்பா. அப்படி அந்த பாட்டி கிட்ட போலீஸ் ஆபீசர் என்கொயரி பண்ணுவாரு, அந்த நபர் எப்படி இறந்து போயிருப்பாரு, இந்த மாத்திரை உங்களோட அறையில நாங்க நிறைய கண்டுபிடிச்சோம், இதை நீங்க பயன்படுத்துறீங்களா, இது யாரோடது, இறந்து போன அந்த பொண்ணு கிட்டயும் இது இருந்துச்சுன்னு கேட்க, இது யார் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு இது ஒரு பொக்கிஷம், இது இருக்கனாதான் நான் உயிரோட இருக்கேன், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு கேன்சர் இருந்துச்சு, சிட்டில கடினமா வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலை பார்க்கும் போது எனக்கு ஒரு 50 வயசு ஆன பிறகு அந்த கம்பெனிக்காரங்க என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி வேலை விட்டு தூக்கிட்டானுங்க, நான் இவ்வளவு நாள் அவங்களுக்காக உழைச்சு கொட்டிருக்கேன், ஆனா அது அவங்களுக்கு தெரியல, வயசான என்ன வச்சு அவங்க என்ன வேலை பார்ப்பேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க எல்லாம் அவங்களோட செல்ஃபிஷ்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட அந்த இடத்துல நான் கேன்சரால சாக கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் இது மாதிரி இடத்துல வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னோட பாசன் சொன்னீங்கல்ல அவன் ரொம்ப கேவலமானவன், அவன் பண்ணாத தப்பான விஷயம் ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல, அப்படிப்பட்ட மோசமானவன் கூட நான் இருந்தேன், ஒரே ஒரு காரணத்துக்காக தான், இந்த மாத்திரைக்காக தான், இந்த மாத்திரை நான் பயன்படுத்தினா எனக்கு உடம்புல இருக்க எந்த ஒரு வலியும் தெரியாது, நான் நிம்மதியா இருக்கேன், எனக்காவது ஒரு நாள் வலி இருக்கும், ஆனாலும் நான் இன்னும் சாகாம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாத்திரை தான், அதனால இந்த மாத்திரை யார் கொடுத்தாங்கன்றத என்னால சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த மாத்திரை பத்தி இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட சாவுக்கு இவங்க காரணமா இருக்க மாட்டாங்க, அதனால இவங்களை அனுப்பி விடுங்கன்றத ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போறாரு, அதே நேரம் ஃபீமேல் ஆபீசரும் வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அவங்க பையன் ஒரு வண்டியை வச்சு விளையாடிட்டு இருக்கா, யாரும் உனக்கு இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்க அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வந்துருப்பாரு. சொல்லப்போனா அவங்க மனைவிக்கும் கணவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அவர் பார்டர்ல வேலை பார்க்கும் போது அங்க ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு, அந்த பிரச்சனை இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. ஆனா அவரும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு போன வேலை திரும்பவும் கிடைக்கும், நான் சம்பாதிக்க முடியும், இப்ப பணமே இல்லாம இருக்கேன், நீ எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. அதனால அவங்க கணவரை ஏமாத்திட்டு அவங்க ஹீரோட வீட்டுக்கு வந்து நாங்க தங்கிக்கிறோம்னு சொல்ல ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலை ஹீரோ அவங்க எக்ஸ் மனைவியை கூட்டிட்டு வந்து இந்த குழந்தைய பாத்துக்கோ, நாங்க ஒரு வேலைக்காக வெளியே போறோம்னு சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க பையனை இழந்திருப்பாங்க, ஒரு பையனை தான் கிட்ட கொடுக்க அவனை தான் பையன் மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஃபீமேல் ஆபீசரும் ஹெலிகாப்டர்ல மேல பறந்துகிட்டு இருக்கும் போது ஆபீசருங்க கிட்ட கைது பண்ண அந்த நபர்கள்ல ஒருத்தனை மட்டும் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்றாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, இறந்து போன அந்த பாஸோட ரொம்ப நெருங்கியவன் தான். கண்டிப்பா இவன் மூலியமா அந்த போதை மாத்திரை யார்கிட்ட இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நடுக்காட்டுல அவனை விட்டுட்டு போயிடறாங்க. அவனும் சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன்,
எனக்கே சோறு போட மாட்டேன்றா என் பொண்டாட்டி, உன்னை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? உன்னை தனியா விட சொன்னாங்கடா, நீ உயிரோட எப்பயோ செத்து போவியோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அவரும் கொஞ்ச நேரம் காட்டுல நின்னுட்டு இப்போ ஒரு இடத்துல அவரு நடந்து போறாரு. நடந்து போன அவரு கடைசியில அந்த குகைக்குள்ளதான் போறாரு. குகைக்குள்ள போற அவருக்கு வழி தெரிஞ்சிருக்கு. அந்த குகைக்குள்ளதான் இந்த மாத்திரையை தயாரிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனா நான் எந்த ஒரு உண்மையா சொல்லலன்னு சொல்ல, நல்லதுதான், ஆனா நீ எப்பவுமே இந்த வழியா வந்துடாத, ஏன்னா உன்னை போலீஸ் கண்காணிக்கவும் வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி மாத்திரையும் பணத்தையும் கொடுத்து விடுறாங்க. மாத்திரையும் பணத்தையும் வாங்கிட்டு அந்த நபர் அந்த குகையை விட்டு வெளியே வந்து பார்த்தா கிட்ட அந்த சீமன் ஆபீசர் கிட்டயும் வசமா மாட்டிப்பாரு. இப்ப போலீஸ் ஆபீசருங்க எல்லாருமே சேர்ந்து அந்த குகைக்குள்ள போறாங்க. அந்த நபர்கள் எல்லாரையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போறாரு. போய் பார்த்தா காட்டுக்குள்ள விலங்க வேட்டையார அந்த ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க அவர் வாய திறக்க மாட்டாரு. நீ ஏன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ற, உனக்கு இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியாதா அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு கடவுள் குழந்தை தானே, ஏன்னா சின்ன வயசாவ காணாம போனா, அந்த பொண்ணு காணாம போன கேட்ட உன்னால ஹேண்டில் பண்ண முடியல, இப்போ 15 வருஷம் கழிச்சு அவ இந்த கார்ல தான் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சது, இறந்து போயிட்டா, இப்ப அதே பொண்ணு கேஸ நீயே பாக்குற பத்தியா, தயவு செஞ்சா இந்த வாட்டி அது சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு ஒரு வழிய பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப அந்த நபரும் காட்டுல ஒரு நபரை காணாம போயிட்டால, அந்த நபரோட கேஸ் ஹேண்டில் பண்ற ஒரு லாயர் என்ன சந்திச்சாங்க. அவங்க என்கிட்ட அந்த நபரை என்னைக்கு பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, அந்த கேஸ் ஹேண்டில் பண்ற ஹீரோ பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு என்ன விசாரணை பண்ணாங்க. சொல்லு, நான் என்ன அவங்க கிட்ட சொல்லணும், அந்த நான் முதல்ல எப்ப பார்த்தேன்னு சொல்லவா, இல்ல கடைசியில எப்ப நான் பார்த்தேன்னு சொல்லவான்னு சொல்லி ஹீரோ ட்ரிகர் பண்ற மாதிரி பேச ஹீரோக்கு கோவம் வந்தது. அவர் அடிக்க போகும்போது வயசானவர் ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. நீ நிதானமா இல்ல, உன்னால நிறைய பிரச்சனை வருது, அமைதியா கையாள அப்படின்னு சொல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு. இப்ப அந்த ஃபீமேல் ஆபீசரும் குதிரை எடுத்து அந்த காட்டு வழியா போகும்போது இறந்து போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா பாத்துருவா. அவகிட்ட நான் உன பயமுறுத்த போறது இல்ல, எனக்கு உங்ககிட்ட சில தகவல் வேணும், எனக்கு என்னவோ உனக்கு அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சொல்ல அவ யார் கூட நெருங்கி இருந்தா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்க அந்த பொண்ணு உண்மையா சொல்றா. எனக்கு சின்ன வயசுல அந்த பொண்ணை தெரியும், அவ இந்த காட்டுல தான் இருப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனோட பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அப்பா அவனை பாக்குறதுக்காக போவா, போயிட்டு வந்து சம அடியோட வாய் ஃபுல்லா ரத்தத்தோட வருவா, அவனால நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இவளுக்கு நிறைய போதை செய்யறவங்களோட பழக்கமும் இருக்கு, அவ தெரியாம அந்த வழியா போயிட்டா, அதுல இருந்து அவளுக்கு வெளியே வரவும் வழி தெரியல, அவங்களுக்காக நிறைய போதை பொருளை இங்க அவ சப்ளை பண்ணிட்டு இருந்தா, எங்க குரூப்போட பாஸுக்கும் அவ தான் நிறைய மாத்திரையை சேல்ஸ் பண்ணா, அதை நான் கண் கூட பாத்துட்டு இருந்தேன், கடைசியில கொஞ்ச நாள் முன்னாடி அவ காணாம போயிட்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்கடுத்து நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் அவ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சாவுக்கு யார் காரணம் நீ நினைக்கிறேன்னும் போது எனக்கு தெரியல, இந்த போதைப் பொருள்னால அவளுக்கு நிறைய பேரோட பழக்கம் இருந்துச்சு, அதை சேர்ந்தவங்க யாராவது இதை பண்ணிருக்கலாம், ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவ நிறைய ரகசியம் வச்சிருப்பா, என்கிட்டயே எந்த ரகசியத்தையும் அவ சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப சாப்டர் 5 காமிக்கிறாங்க. அந்த ஃபீமேல் ஆபீசரோட பையன் ஹீரோவோட எக்ஸ் மனைவி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பான். அவங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கும் போது இப்ப அடுத்த நாள் காலையும் நீ இங்கே இரு, நான் கேஸ் முடிச்சுட்டு உங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட விட்டுட்டு வந்துருவாங்க. இப்ப கேஸ் பார்க்க போறாங்க. அந்த குகைக்குள்ள போதை பொருளை சப்ளை பண்ணவனை கூப்பிட்டு, இந்த குட்டி பொண்ணை பத்தி தெரியுமா, இவ இப்ப இறந்து போயிட்டான்னு காமிக்க, அவர் அந்த பொண்ணோட போட்டோ பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியாயிடுறாரு. எனக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியாது, இவ சாவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல, அவரோட அடியாட்கள் கிட்டையும் போட்டு வாங்குற மாதிரி ஹீரோ சில கேள்விகளை கேட்பாரு. ஆனா அதுக்கும் எங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுன்றத சொல்லிடுறாங்க. ஆனா அந்த வயசானரும் இவன் தான் கொலை பண்ணிருப்பான், கேஸ முடிச்சுட்டு போயிடணும் போது அதுதான் கிடையாது. அவன் அந்த பொண்ணோட போட்டோ பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டான். அவனுக்குள்ள ஒரு எமோஷனல் வந்ததான் நான் பார்த்தேன். அப்படிப்பட்டதான் அந்த பொண்ணை சாகடிக்கணும்னு ஒரு காரணமும் இருக்காது. அந்த வயசானவரும் நீ கேஸ பெருசாக்கிக்கிட்டே இருக்காத, இந்த கேஸ நம்ம சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இப்ப ஃபீமேல் ஆபீசரை கூட்டிட்டு போய் ஹீரோ மேப்ல பாக்குறாரு. மேப்ல அந்த பொண்ணோட சில பொருட்கள் கிடைச்ச இடத்துல மார்க் பண்ணிட்டே வரும்போது ஒரு 6 கிட்டதான் அந்த பொண்ணு ஆரம்பிச்சு ஓடி இருக்கா. அந்த இடத்துலதான் ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு நடந்திருக்கும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்க நம்ம செக் பண்ணணும் சொல்லி நடந்து போகும்போது அது ஒரு பார்க் ஏரியா. அங்க நிறைய மக்கள் வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ஃபீமேல் ஆபீசரோட கணவர் அவங்கள தேடி ஹீரோட வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா ஹீரோட எக்ஸ் மனைவியும் அவங்க எங்க இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த பையனை பார்த்து அவரும் என் பையன் அவனை என்கிட்ட விடுன்னு சொல்லி சண்டை போடுவாரு. அதனால அவங்களும் அந்த பையனை காப்பாத்த அவர் கூட சண்டை போடுவாங்க. கடைசியில ஹீரோ வந்து அவங்கள காப்பாத்திருவாங்க. அந்த டைம் அவங்களும் பையனை நான் காப்பாத்திட்டேன்ற மாதிரி ஃபீமேல் ஆபீசரோட பையனை கட்டி பிடிப்பாங்க. ஆனா அவங்களும்
என் பையனை என்கிட்ட கொடுங்க, அவன் சேஃபா இருக்கா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அவங்க கணவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க போன பிறகு அவங்க எக்ஸ் மேனேஜர் ரொம்ப எமோஷனல் ஆயிரும். நான் எப்பல இந்த பையனை பாக்குறேனோ என் பையன் ஞாபகத்தை தான் இருப்பேன். நான் கரெக்டா பண்ணனா தப்பா பண்ணனான்னு தெரியல, அவன் என்னை விட்டு போயிட்டான். ஆனா அந்த எமோஷனல் இருந்து என்னால வெளியே வர முடியல. நான் ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணதா மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. நான் கரெக்டான வேலை இல்ல, நான் ரொம்ப தப்பான வேலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எமோஷனலா அந்த இடத்த விட்டு போறாங்க. ஹீரோவாலையும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம ரொம்ப எமோஷனலா இருப்பார். ஏன்னா பையனை இழந்த இழப்பு அவருக்கும் அதிகமாவே இருக்கு. இப்ப நைட்டு ஹீரோ தூங்கிட்டே இருக்க, அவருக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல் போறாரு, பார்த்தா அவங்க எக்ஸ் மனைவி சூசைட் அட்டன் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க கணவர் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் நீ ஏன் பண்ற, எனக்கு முந்திட்டு சாகலான்னு நினைக்கிறியா, எப்பவுமே நான் தான் முதல்ல இருக்கணும். நீ சூசைட் பண்ணி இறந்துட்டேன்னா இப்ப என்ன பாக்குறவங்க உன்னை பார்த்துதான் நான் காப்பி அடிச்சேன்னு நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோ போறாரு. இப்ப ஹீரோவும் பாருக்கு போறாரு. அங்க குடிச்சிட்டே இருக்கும் போதுதான் அங்க அந்த காட்டுல விலங்குகளை வேட்டையார ஆபீசரை பார்த்திருப்பாரு. அவரை பார்த்த ஹீரோக்கு செம கோவம் வந்துடும். எடுத்த உடனே அவரை போட்டு அடிச்சிருவாரு. என்னடா என்ன அடிக்கிற, எனக்கு நீ நன்றி சொல்லணும், உன் மனைவிக்கு நான் உதவி பண்ணிருக்கேன், அவதான் என்ன தேடி வந்தா உதவி பண்ண சொல்லினும் போது அவ கேட்கும் போது நீ வேணான்னு சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதுன்னு சொல்லி அவரை ஷூட் பண்ற அளவுக்கு ஹீரோ போயிருவாரு. இப்ப அந்த வயசான ஆபீசரும் ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. அடுத்த நாள் காலையில இப்படி கன் எடுத்து பப்ளிக் முன்னாடி நீங்க ஷூட் பண்ணதை தெரிஞ்ச எல்லாருமே உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அடிப்பட்ட அவரும் உங்க மேல கேஸ் போட்டான்னா நீங்க இந்த வேலையை விட்டு வெளியே போயிருக்கணும். கடைசி காலம் ஃபுல்லா கேஸ்லயே நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதனால இப்ப நாங்க உங்களை இந்த வேலையை விட்டு நிறுத்துறோம், நீங்க இந்த இடத்த விட்டு போலாம். அந்த பொண்ணை பத்தின நீங்க எடுத்த கேஸ் எல்லாத்தையும் நாங்க சொல்ற ஆபீசர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க அப்படின்றத அங்க வந்து அவரு ஆபீசர் சொல்லிடுவாரு. ஹீரோக்கு இருந்த டிப்ரெஷன்னா சரி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு வர சொல்லிடுவாரு. அப்படியே அவர் ஹேண்ட் ஓவர் பண்ற டைம்ல அந்த காட்டுல இருந்து அந்த வயசான ஹீரோ வந்து சந்திப்பாரு. ஹீரோ அவர் சந்திக்கும் போது நீங்க இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா அந்த இறந்து போன அந்த பொண்ணோட கேஸை இவங்க சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு. ஏன்னா அவரும் இறந்து போன அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவர். அவங்க அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட புகைப்படமும் ஒன்னா இருக்கும். இதை ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நடுவுல ஹீரோக்கு ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அந்த அவங்க பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்களே, அவர் அந்த பொண்ணோட அப்பா இல்லைன்ற டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கும். பொண்ணோட அப்பா யாருன்னே தெரியாது. வேற யாரா இருப்பாங்க, ஒருவேளை இவரா இருப்பாருன்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப ஆபீசர் வந்த உடனே எல்லா பொருளையும் அவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஒப்படைக்கும் போது அந்த ஆபீசரும் எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை நான் முடிப்பேனோ எனக்கு தெரியல, ஆனா சீக்கிரமா முடிக்கணும், ஏன்னா நிறைய ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது இருங்க இங்க ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணோட பேக் இருக்கும். அந்த பேக் அவங்க எடுப்பாங்க. அப்படி அந்த பொண்ணோட பேக் அவர் எடுக்கும் போது தான் அந்த பேக்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த பொண்ணோட போன் இருக்கும். ஆனா அந்த போனை ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணாம அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணோட போனை ஓபன் பண்ணுவாரு. ஃபேஸ் லாக் இருக்கும். இதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பொண்ணோட ஃபேஸை வச்சு ஓபன் பண்ண முடியுமான்னு பாப்பாரு போன. ஆனா அந்த பொண்ணோட உருவம் மாறுனனால போன் ஓபன் ஆகாது. இதனால டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில அந்த போன் ஓபன் ஆகும். நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன். அந்த வீடியோல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, அந்த காட்டுல விலங்குகளை கொலை பண்ண வந்தான். அவன் கூட அந்த பொண்ணு எடுத்த வீடியோ பார்த்து ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் மேல எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்தது, அவனாதான் இருப்பான்னு சொல்லி அவனோட இடத்துக்கு போய் பொருட்கள் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப தூரத்துல இருந்து ஒருத்தங்க ஹீரோவை ஷூட் பண்றாங்க. நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் அந்த பொண்ணை பத்தி யாருக்காவது விதிரம் தெரிஞ்சா எங்க கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி வயசான ஆபீசர் ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. அதை தெரிஞ்ச ஒரு பையனும் நான் கிரேஸ்ல இருக்கும் போது அங்க அந்த சர்ச்ல இந்த பொண்ணை பார்த்திருக்கேன், அவ அங்க இருக்கா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட அவர் சொல்லுவாரு. ஆனா இந்த விஷயத்த சொன்னா நீங்க பணம் தருவீங்கன்னு சொன்னீங்க, நான் விஷயத்த சொல்லிட்டேன் பணம் கொடுங்கன்னு அந்த பையன் கேட்பான். இந்த விஷயத்த போட்டது இந்த பெரியவர் தான், இவர் நல்லா அள்ளி கொடுப்பாரு, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கும். இப்ப ஹீரோவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த காட்டுல இருக்கிறான்னு என்ன அப்படித்தான். ஹீரோவும் அவனை ஷூட் பண்ண மாத்தி மாத்தி காட்டுக்குள்ளே இவங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோட வயிற்றுல குண்டடி பட்டும். ஹீரோட கன்ல புல்லட் இருக்காது. இருட்டாயிரம். அவரு ஒரு மரத்தை ஒளிஞ்சுப்பாரு அந்த நபர். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா, உன்னெல்லாம் நான் எப்பயும் போட்டு தட்டு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஷூட் பண்ண வர அதுக்குள்ள அந்த ஃபீமேல் ஆபீசர் வந்து அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. அவரோட சடலத்தை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட வீடியோல இவன் தான் இருந்தான், இவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்ட், கண்டிப்பா இவன் தான் ஷூட் பண்ணிருப்பான்னு சொல்லி அந்த கேஸை முடிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு சந்தேகம், அந்த பொண்ணோட உண்மையான அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முன்னாடி அந்த பையன் சொன்ன அந்த இடத்துக்கு ஹீரோ
போவாரு. அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கும். ஆனா அந்த சர்ச் இப்ப கிடையாது. அங்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட அந்த சின்ன பொண்ண பார்த்து கேட்க, அவங்களும் இங்க நெறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஷாக். அந்த வீட்டுக்கு கீழ ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்ல நெறைய குழந்தைங்கள சித்திரவதை பண்ணி அடைச்சு வச்சிருந்த விஷயம் தெரியுது. அந்த குழந்தைங்கள ஒரு குழந்தையா தான் அந்த பொண்ணும் இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச அவரும் இந்த சர்ச் ஹேண்டில் பண்ண ஃபாதருக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ண பார்க்க போவாங்க. அவங்க பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட சில தகவல் கேட்கும்போது தான் எங்க அப்பா ரொம்ப மோசமானவரு. மக்களுக்கு முன்னாடியே அவரை எல்லாம் கடவுள்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பேரை வச்சுட்டு அவர் நிறைய தப்பான வேலை பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய சின்ன குழந்தைங்கள பேஸ்மெண்ட்ல வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அது மூலியமா அவருக்கு நிறைய பணமும் கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்ச பணத்துல அந்த பசங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட போட மாட்டாரு. பசி போற அளவுக்கு தான் சாப்பாடு போடுவாரு. அவர் பண்ண பாவத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நேரம் அவர் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல அந்த அந்த குட்டி பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கா. அவளை பத்தி எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவ எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பான். இருக்கிற குழந்தைங்களே அவதான் ரொம்ப அழுவா. என்னோட அம்மா வருவாங்க, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அவ எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பா. நான் இருந்த வரைக்கும் எந்த ஒரு பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்க அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போனதே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போவாரு. அப்பதான் அவங்க வேகமா ஓடி வந்து அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவா. என்னோட அப்பா போலீஸ் ஆபீசர், அவர் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாரு, என்ன கூட்டிட்டு போயிருவாரு. எனக்கு என்னவோ அவங்க அப்பா போலீஸ் ஆபீசர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்த ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் போது இப்ப ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் கிளிக் ஆகும். இப்ப அவரும் கார் எடுத்துட்டு வேகமா காட்டுக்குள்ள வருவாரு. அதே நேரம் நீங்க ஹீரோவோட மனைவிய காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்க கனவு கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா எங்க இதை சொன்னா நீங்க என்ன வெறுப்பீங்க, என்னை விட்டு போயிருவீங்கன்ற பயத்தினாலதான் நான் சொல்லல. ஆனா இப்ப நான் சொல்லலைன்னா இந்த கில்டினஸ்னாலேயே நான் இறந்துருவேன் நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் என்னோட கணவர் என்னோட பையன் அந்த காட்டுல நாங்க இருக்கும் போது என்னோட பையன் கேம்பிங்காக அங்க இருக்கிற குழந்தைங்களோட சேர்ந்து காட்டுக்குள்ள போனான். என் கணவர் கூட எப்பவுமே அவன் இருக்கிறனால காட்டுல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படி அவன் கேம்பிங் போகும்போது என்னோட பையன் காணாம போயிட்டான். என் பையன் காணாம போன பிறகு என்னோட கணவரும் போலீஸ் ஆபீசருங்க எல்லாருமே அந்த காட்டை தேடிட்டே இருந்தாங்க. கடைசியில என்னோட பையனோட சடலம் ஆத்துக்கிட்ட கிடைச்சது. அவன் இறந்து போயிருந்தான். அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னோட கணவரும் என் பையன் சாவுக்கு யாரு காரணம்னு சொல்லி நிறைய என்கொயரி பண்ணாரு. ஆனா அவரால் கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ஒரு நாள் காட்டுல இருக்கிற விலங்குகளை வேட்டையாட ஆபீசர் என் கணவரையும் என்னையும் கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு வீடியோ இருந்தது. அந்த வீடியோல என்னோட பையனை கடத்திட்டு போனது அங்க இருந்த ஒரு நபர். அந்த நபர் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போய் அவருக்கு என்னாச்சுன்னே போலீஸால கண்டுபிடிக்க முடியாம இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் தான் என் பையனை கடத்திட்டு போனாரு. இதை பார்த்த எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. என் கணவர் கிட்ட அவனை சும்மா விடாதீங்க, அவனை போட்டு தள்ளுறங்கன்னு சொன்னேன். ஆனா என் கணவரும் எதுவா இருந்தாலும் நம்ம தீர விசாரிக்கணும், அவனை நான் கண்காணிக்கிறேன், அவன் மேல நான் கேஸ் போட்டு அவனை கம்பி என்ன வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதனால அந்த வீடியோ காமிச்சு அவன் கிட்ட பணத்தை கொடுத்து அவனை கண்ணால மிரட்டுன்னு சொன்னேன். ஆனா அவன் அவரை போட்டு தள்ளிட்டான். அந்த நபரோட சடலத்தை தான் அந்த ஃபீமேல் ஆபீசர் அந்த காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரோட தலையில இருக்கிற புல்லட்டும் அந்த காட்டுல விலங்கு வேட்டையாரோட புல்லட்டும் ஒரே மாதிரி இருந்தனால இந்த நபரோட கொலைக்கு இவர் தான் காரணம்னு சொல்லி அந்த கேஸையும் முடிச்சிருப்பாங்க. கடைசியில என் கணவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த விஷயத்த கேட்டு அவர் ரொம்ப அப்செட் ஆனாரு. நான் அவரை மீறி இது பண்ணது அவரால் ஏத்துக்க முடியல. இந்த காரணத்தினாலதான் அவர் என்னை விட்டு பிரிஞ்சாரு. ஆனா இந்த தப்பை எல்லாம் ஆரம்பிச்சது என்னாலதான் சொல்லி அவங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. இதை அவங்க கணவரும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த வயசான ஆபீசரை பார்க்க போறாரு. அப்புறம் போன கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றேன். அந்த சின்ன பையன் சொன்னது கரெக்ட் தான். அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்துருக்கானும் போது வேற ஏதாவது தகவல் கிடைச்சதானும் போது நான் அந்த பொண்ணோட டிஎன்ஏவை திரும்ப செக் பண்ண அனுப்பியிருக்கேன். அப்படி செக் பண்ணும் போது அந்த பொண்ணோட அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றேன், ஆமா நீங்க என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்களே அதுல நிறைய விஷயத்த நீங்க மறைச்சிருக்கீங்க, உண்மைதானே அப்படின்னு கேட்க அவரும் யோசிப்பாரு. என்னன்னா அந்த பொண்ணோட அப்பா வேற யாரும் இல்ல, இந்த ஆபீசர் தான். என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க இவங்க தப்பான ரிலேஷன்ஷிப்ல தான் அந்த பொண்ணு பிறந்திருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சா தன் குடும்பத்துல என்ன அவாய்ட் பண்ணிருவாங்க, எனக்குன்னு இருக்கிற பேரு புகழ் எல்லாம் போயிடும் சொல்லிதான் இந்த விஷயத்த நான் மறைச்சேன். அப்படி அவங்க அம்மா கேன்சர்ல சாகும் போது அவ என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், அவங்க கணவர் கிட்ட தான் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிருங்க, ஏன்னா அவன் மோசமானவன், என் பொண்ணை வேதனைப்படுத்துவான்னு அவ சொன்னான். அதனாலதான் அன்னைக்கு இரவுல அந்த பொண்ணை நான் அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போனேன். ஆனா உங்க யாருக்கும் தெரியல
அது பண்ணது நான் தானே. நீங்க அந்த பொண்ண காணாம போயிட்டீங்கன்னு பல கேஸ்ல ரிசர்ச் பண்ணீங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாதுதான் நான் உங்க கூடயே இருந்து அந்த கேஸ வேற பக்கமா திருப்பி விட்டேன். கடைசியில அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அங்க கிரேஸ்ன்ற அந்த சர்ச்ல விட்டேன். அவன் மோசமானவன் எனக்கு அப்ப வரைக்கும் தெரியாது. அவ ஒரு நாள் அந்த இடத்த விட்டு தப்பிச்சோ திரும்பவும் இந்த காட்டுக்குள்ள வந்தா. அவ பல வாட்டி என்கிட்ட வந்து பணம் கொடுன்னு கேட்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் தான் அவ அப்பான்னு. ஒரு நாள் நான் சகிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயம் ரெகுலரா நடக்க என் மனைவி என் மேல சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி அவளை நான் பயங்கரமா திட்டினேன். என்னை வந்து பார்க்க கூடாது, என்கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு அவகிட்ட சொன்னேன். அப்படி ஒரு நாள் அவ ஒரு புக்ல அந்த காட்டுல வேட்டையாடுறவன் கூட டேட்டிங் போக போறான்னு எழுதி வச்சிருந்ததா நான் பார்த்தேன். அவன் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன். அவன் கூட என் பொண்ணு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பல வாட்டி அவளை எச்சரிக்கை பண்ணேன். ஆனா நான் சொன்னது எதையும் கேட்கல. ஒரு நாள் அவளை நான் பயமுறுத்தணும் தான் ஷூட் பண்ணேன். ஆனா அதனால அவ என்னை விட்டு ரொம்ப விலகி போயிட்டா. அப்படி அவ பயந்து ஓடும் போதுதான் அந்த விபத்து நடந்தது. ஆனா நான் எந்த ஒரு நோக்கத்தோட என் பொண்ணை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க இந்த விஷயத்த மறைச்சது தப்பு. அவ உங்க பொண்ணு, நீங்க ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? இந்த விஷயம் வெளியே சொன்னா பிரச்சனை வரோதான். ஆனா நீங்க அந்த பிரச்சனையும் தாண்டி உங்க பொண்ணு உங்க கூட வச்சிருக்கணும்ல. அவ பாவம், அவ அன்புக்காக ஏகணும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத சொன்ன என் மனைவி ரொம்ப ஹர்ட் ஆவானும் போது நான் சொல்லதான் போறேன்னும் போது கன் எடுத்துட்டு ஹீரோ பக்கம் காமிப்பாரு. ஹீரோ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், இந்த கேஸ நான் சொல்லதான் போறேன்னும் போது சரி நீ சொல்லு. ஆனா அது கேட்கவும் என்னை கைது பண்ணவும் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் தலையில ஷூட் பண்ணிட்டு அந்த தண்ணியில விழுந்துடுறாரு. இப்ப காமிக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா பார்த்து பயந்து ஓடுவா. அதுக்கடுத்து நிறைய விலங்கு அவளை அட்டாக் பண்ணும். அப்படியே வேகமா ஓடி போன அவ அந்த பாறை கிட்ட வருவா. அவளுக்கு வாழ்றதுக்கு எந்த ஆசையும் இருக்காது. ஏன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃபேக்காக தான் என் கூட பழகுறாங்க, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பழகுறாங்க. என் மேல அன்பு வைக்கிற ஒரே ஆள் என் அம்மா மட்டும்தான். என் அம்மா கூட சொல்லி அவளே ஏதாவது வாண்டடா நம்ம மலையில அங்கே புதிச்சிருப்பா. ஹீரோ அந்த பழங்குடியினர் கிட்ட இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிருப்பாரு. தான் கிட்ட வர தீ சத்திங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறதுக்கா இது மாதிரி வரைவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்கும் புரியும் அந்த பொண்ணு பயந்துருக்கா, தான் கிட்ட வர எல்லா கெட்ட விஷயத்துக்கிட்ட இருந்தும் விலகி போகணுன்றதுக்காக தான் அவ இப்படி பண்ணிருக்கான்றத புரிஞ்சுப்பாரு. இப்ப இந்த கேஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஹீரோ வீட்டுல இருக்கும் போது அவருக்கு ஒரு குரல் கேட்கும். அந்த குரலை கேட்டுட்டு அவரும் நடந்து போறாரு. ஆல்ரெடி இந்த காட்டுல இந்த பழங்குடி ஒரு ஆபீசரும் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த காட்டுல இறந்தவங்களோட ஆத்மா இந்த காட்டுல தான் இருக்கும், அவங்க ரொம்பவும் பிடிச்சவங்கள மட்டும்தான் அவங்க கூட கூட்டிட்டு போக நினைப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவருக்கு அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க பையனோட குரல் கேட்டுட்டே இருக்கும். அந்த குரலை கேட்டு அவரும் நடந்து போவாரு. அப்ப அந்த தண்ணி கிட்ட அவங்க பையன் போலாமா அப்பா அப்படின்னு கேட்க அவங்க பையனோட உடலை கட்டி பிடிச்சிட்டே நான் மன்னிச்சிரு, ஸ்டார்டிங்ல உன் கூட தண்ணில குதிச்சு செத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணோட கேஸ் வந்த பிறகு நான் அந்த கேஸ பார்த்தேன். இப்ப எனக்கு ஏன்னு தெரியல, உன் கூட சாக விருப்பம் இல்ல, நான் அந்த இடத்த விட்டு போனேன்னு நினைக்கிறேன், நான் மன்னிச்சிடணும் போது எனக்கு தெரியும்பா உங்களோட உதவிங்க நிறைய பேருக்கு தேவைப்படும், நான் அங்க இருந்து போயிடும் சொல்லி அந்த பையனோட ஆவி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில ஆபீசரும் இந்த காட்டை விட்டு நான் போறேன், நான் வேற இடத்துல ஜாப் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படி அவருக்கு போகும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள், அவர் ரொம்ப கில்டியா ஃபீல் பண்ண எல்லாமே அவர் விட்டு போற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும். ரிலாக்ஸா அந்த காட்டை விட்டு அவர் போயிடுறாரு. இதோட இந்த சீரீஸ் முடியுது. சீரீஸோட எண்ட் எனக்கு என்னவோ ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா அடுத்து என்னன்னு சொல்லி காமிச்சாங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உங்களுக்கு எது மாதிரியான சீரீஸ் ஒரே வீடியோல போடுறது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சீரீஸ் போகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்க எனக்கு சொல்லலாம். அடுத்து நான் உங்களுக்கான வித்தியாசமான சீரீஸை நம்மளோட சேனல்ல கொண்டு வரேன். அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன். Until then, bye bye.